சரி, எனக்கு உங்க தலைவர்கிட்ட எனக்கு 2 கேள்விகள். அவர் அடுத்த தடவ பார்க்கும்போது இத கேட்டு எனக்காக பதில் அப்புறமா சொன்னா கூட எனக்கு போதும். 1, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா யோசிச்சு கடந்த ஒரு 1 வருஷத்துல நீங்க பண்ண இந்த ஒரு அரசியல் இருக்குல்ல, இப்படி இவ்வளோ அழகா யோசிச்சு குடுத்தது யார்? இது நிஜமான ஒரு கேள்வி. எந்த விஷயத்துல பேசணும், எந்த விஷயத்துல பேசக்கூடாது? திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஏன் பேசக்கூடாது? அதுக்கான காரணம் என்ன? இப்படின்ற எல்லாத்துலயும் ஒரு அரசியல் தெளிவு. நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றம் எப்படின்னா, திமுகவும் மத பிளவுவாத சில அமைப்புகளும் சேர்ந்து திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு பிரச்சனை. மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அதை எங்கள் தலைவர் உள்வாங்கி கொண்டார். அதை எங்கள் தலைவர் உணர்ந்து கொண்டார். எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று தலைவர் அவர்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் தலைவராக இருக்கிறார். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அவர் புரிந்து வைத்ததால் தான் தமிழ் சினிமாவில் இன்று நம்பர் 1 ஒரு இடத்துல இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய அவரவர் வீட்டின் பிள்ளையாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தலைவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து தான் செய்வாரே தவிர சும்மா 19 எதையும் செய்திட முடியாது.